செப்டம்பர் 28 பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 16ஆம் பிரிவில் 19 முதல் 31 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறார். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். தனியாக பயணித்தால் விரைவாக இலக்கை அடையலாம். பிறரோடு சேர்ந்து பயணித்தால் தொலைதூர இலக்கை அடையலாம். இது ஒரு ஆப்பிரிக்க பழமொழி. தனியாக பயணித்து இலக்கை அடையும் போது அவ்விடத்தில் தன்னை கொண்டாட, தன் மகிழ்வை பகிர்ந்து கொள்ள தன்னை தவிர யாருமில்லாத தனிமையை அவர் உணர்வார். உறவோடு சேர்ந்து பயணிக்கும் போது பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் உறவின் பகிர்வாக, பயண களைப்பில் துணையாக பயணிகளை ஊக்குவித்து கொண்டே இருக்கும். தொலைதூர பயணம் பாரமாக அமையாது, பரஸ்பர உறவை வாழும் தருணங்களாக மலரும். தனிப்பயணம் பயணியின் சிறு முயற்சிதான். அது வெறும் பயணம். அது ஒரு ஓட்டப்பந்தயம் போன்றது. மற்றவரை பற்றி கவலைப்படாமல் தன் வெற்றிக்காக தன் முழு திறமையையும் ஆற்றலையும் தனக்காக பயன்படுத்தும் தனி ஓட்டம். பிறரோடு சேர்ந்து செல்லும் பயணம் கொண்டாட்டம், வாழ்வை சுவைத்து பார்க்கும் நேரம், அதில் விடிந்து கொண்டே இருக்கும். அவ்வகையில் அது திருப்பயணமாக அமையும். இன்றைய வாசகங்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் திருப்பயணிகள். நம் வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் சேர்ந்து நம்மில் நிகழவிடும் திருப்பயணம் என்று எடுத்துரைக்கின்றன. நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் புனித ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் நமக்கு இன்றைய நற்செய்தி நம் வாழ்வை சேர்ந்து செல்லும் திருப்பயணமாக வாழ அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி நாம் பலமுறை கேட்ட ஏழை லாசரும் செல்வந்தரும் என்ற இயேசு சொன்ன உவமை கதை. ஏழை, செல்வந்தன் என்ற சொற்கள் கதையின் பாத்திரங்களாக வந்தாலும் இக்கதை ஏழ்மை செல்வம் என்ற எதிர்மறை எல்லைகளை தாண்டி
நிறைவாழ்வை பற்றி சிந்தித்து மன்றாட அழைக்கிறது. செல்வந்தர் தன் உடை, உணவு, உறைவிடம் இவைகளுக்குள் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி வாழ்ந்தார். செல்வச் செழிப்பில் தன்னையே இழந்த அவர் தன்னை சுற்றிலும் சக மனிதர்கள் வாழ்கின்றனர் என்பதை பற்றி உணர்வில்லாதவராக இருந்தார். ஏன், உடல் உள்ள வருத்தத்தோடு பசியோடு உதவிட யாருமின்றி அவர் வாயிலில் கிடந்த லாசரை கூட அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் அருகில் லாசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உணரவும் முடியவில்லை. செல்வந்தரை பொறுத்தவரையில் செல்வத்தோடு அவர் தனித்து வாழ்வில் பயணம் செய்து கொண்டிருந்தார். செல்வத்தோடு அவர் இறுக்கமாக ஒட்டி கொண்டதால் வாழ்க்கை பயணத்தில் அவரால் வேறு எவரோடும் ஒட்ட முடியவில்லை, இணையவும் நினைக்கவில்லை. உறவு கொள்ளும் எவ்வித உணர்வும் அவரில் பிறக்க முடியாதபடி செல்வம் அவரை மலுங்கடித்து விட்டது. கருணையோடு பார்த்து மற்றவர் மேல் இறங்க முடியாதபடி செல்வம் அவர் பார்வையை அவர் சுகத்திற்குள்ளேயே சுயநலத்திற்குள்ளேயே அவரை முடக்கிவிட்டது. இதுதான் ஓமை கதையின் முதற் பாகம் சொல்லும் செய்தி. இரண்டாம் பாகம் செல்வந்தரின் இறப்புக்கு பின் நடப்பதை கூறுகிறது. இறப்புக்கு முன் தன் செல்வச் செழிப்பில் வாழ்ந்த செல்வந்தர் இறக்கும்போது எதுவும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதை உணரத் தவறிவிட்டார். இறந்தபின் தான் வாழ்ந்த செல்வச் சூழ்நிலை தன்னை தொடர்ந்து வரவில்லை என்பதைத்தான் பாதாளத்தில் செல்வந்தர் வதைபட்டார் என நற்செய்தி விவரிக்கிறது. தன்னை தன்னிலை இழக்கச் செய்த செல்வம் இப்போது அவரிடம் இல்லாத போது செல்வந்தரின் தன்னிலை விழித்துக் கொள்ளுகிறது. தன் வாயிலின் அருகில் வாதையுடன் கிறந்த லாசரை அப்போது கண்டுகொள்ளாத நிலையில் இருந்தார் செல்வந்தர். ஆனால் இப்போது செல்வம் இல்லாத நிலையில் தன் நிலையில் விழிப்பு பெற்று செல்வந்தர் லாசரை காண்கிறார். இப்போது லாசர் அவர் கண்களுக்கு தென்படுகிறார். தன் உணர்வு பெற தன்னிலையில் விழித்தள ஒருவர் புறப்பொருட்கள் தன்னை தாக்குவதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். தன்னை புறத்திலிருந்து தாக்கும் செல்வம், பொருட்கள், பேராசை, பேராசையால் தூண்டப்படும் பொருட்சேமிப்பு, டாம்பீகம், வரட்டு பெருமை, அர்த்தமில்லாத ஆடம்பரங்கள் போன்றவைகளால் அடுத்தவர் மீது அக்கறையில்லாத வாழ்வுக்குள், அதாவது தன்னை மட்டும் மையப்படுத்தும் வாழ்வுக்குள் மிக எளிதாக ஒருவர் சிக்கிவிடுகிறார். அதிலேயே சுருங்கியும் விடுகிறார். தன்னை சுருங்கச் செய்யும் தாக்கங்களிலிருந்து விடுபடாதவரை எவரும் தனக்குள் இருக்கும் உண்மையான பெருஞ்செல்வத்தை, அதாவது தானும் ஏழை லாசரும் எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற பெருஞ்செல்வத்தை கண்டுகொள்ளவோ உணர்ந்து வாழவோ முடியாது. இறக்கும்போது அனைத்தை புறப்பொருட்களையும் செல்வத்தையும் இழக்கும் நிலைதான், எடுத்துச் செல்ல முடியாத நிலைதான் நம் மனித நிலை. இறக்கும் வரை தனக்குள் இருக்கும் உண்மையான பெருஞ்செல்வத்தை கண்டுபிடிக்காத ஒருவர் இறந்தபின் அதை அடைய முடியாது என்பதைத்தான் ஓமை கதையின் இரண்டாம் பாகம் எடுத்துரைக்கிறது. செல்வந்தர் இறந்தபின் தனது உண்மையான உடைமையாக ஏதும் தன்னிடம் இல்லை என்பதை உணர்கிறார். உணர்ந்ததால் தன் வாயிலில் பிச்சை கேட்டிருந்த லாசர் ஆபிரகாம் மடியில் அமர்ந்திருப்பதை காண்கிறார். லாசர் அவருக்குள் இருந்த செல்வத்தை, இறைவனின் பிள்ளை என்ற உண்மையான பெருஞ்செல்வத்தை இப்போதும் ஆபிரகாமின் மடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை செல்வந்தர் காண்கிறார். செல்வந்தர் நம்பியிருந்த புற பொருட்செல்வம் அவரோடு இப்போது இல்லை. உலகில் அவருக்குள் வாழ துடித்துக் கொண்டிருந்த உண்மையான பெருஞ்செல்வத்தை இப்போது வாழ துடிக்கிறார் லாசரை போல. ஆனால் இட் இஸ் டூ லேட். ஞானம் அவருக்குள் மிகவும் பிந்தி பிறந்திருக்கிறது. பயனில்லாத ஞானம். காலமும் அவகாசமும் தன் காலடியில் இருந்தபோது அவர் வாழாத அவருடைய உண்மையான பெருஞ்செல்வத்தை இப்போது காலம் போன கடைசியில் கண் திறந்து லாசர் வாழ்வதை பார்க்கிறார். அதை தானும் வாழ துடிக்கிறார். எனவே
இன்னும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தனது 5 சகோதரர்களாவது அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் உண்மையான செல்வத்திற்கு கண்விழித்துக் கொள்ள வேண்டும் என்று தந்தை ஆபிரகாமுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். லாசர் அவர்களின் வீட்டுக்கு சென்று நிலைமையை விளக்கி கூறினால் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். ஆபிரகாமோ அது நடக்காத காரியம் என்று விளக்குகிறார். அவர்கள் தங்களுக்குள் கிடைத்துக் கொண்டிருக்கும் இறை வார்த்தை வெளிச்சத்தில் விழித்துக் கொள்வது ஒன்றே வழி. அவரவர் தங்களுக்குள் விழித்தெழவில்லை என்றால் எவரும் யாரையும் எதற்காகவும் விழித்தெழச் செய்ய முடியாது. வாழ்க்கை என்பது தன்னுள் விழித்தெழுந்து கொண்டே இருக்கும் பெரும் நிகழ்வு. தன்னுள் விழித்தெழ இறைவன் இறைவாக்கினர் வழியாக, இயேசு இறைமகன் வழியாக வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். இந்த வாய்ப்புகளை நழுவவிட்டு அல்லது வேண்டுமென்றே விரும்பியே ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் நமது சொந்த சுயத்துக்குள்ளே நம் வாழ்வை சுருக்கி வாழ்கிறோமா என உவமை கதை நம்மிடம் கேட்கிறது. உவமை கதையில் வரும் செல்வந்தரை போல ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை அவரவருக்கு ஏதுவான சுயநல உலகமாக அமைத்து கொண்டு மற்ற எவரையும் கண்டுகொள்ளாமல் நம்மை சுற்றி நிகழும் எதையும் பற்றி எவ்வித பிரஞையும் இல்லாத வாழ்ந்தோம் என்றால், நமது சொந்த சுகத்திற்கும் சௌரியத்திற்கும் ஏற்ற சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்றால் நம்மை நாம் சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த உவமை கதை வலியுறுத்துகிறது. இவ்வாறு சுயநலத்தை மையப்படுத்தி வாழும் வாழ்வு தனித்து நடந்து செல்வது போன்றது. அது ஒரு தனி நகர்வு. ஆனால் படைப்பில் நாம் என்ன காண்கிறோம்? படைப்பு என்பது படைப்பின் பல்வேறு உயிர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒத்துழைத்து உதவி இணக்கமாக நடக்கின்ற ஒரு பெரு நிகழ்ச்சி. படைப்பில் உள்ள எந்த ஒரு உயிரும் தனித்து வாழ்வதில்லை, தனித்து நடப்பதில்லை. ஒவ்வொரு உயிரும் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒன்றை மற்றொன்று சார்ந்தும் உதவியும் ஒத்துழைத்தும் இந்த பிரபஞ்சத்தை பல பில்லியன் ஆண்டுகளாக உயிருடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏன், நமது உடலை உற்று நோக்கினால் இதே பேருண்மை நன்கு விளங்கும். உடல் பல உறுப்புகளை கொண்டது. எந்த ஒரு உறுப்பும் உவமை கதையில் வரும் செல்வந்தரை போன்று மற்றவையோடு தொடர்பின்றி தன்னிச்சையோடு தனக்குள்ளே தனி ஓட்டத்தை, தனி நகர்வை செய்வதில்லை. உடலின் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற அனைத்து உறுப்புகளுடன் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து இயங்கி உடலை உயிருடன் வாழச் செய்கிறது. உடல் உயிருடன் வாழ்வதும் அதைப்போல இந்த பிரபஞ்சம் பல மில்லியன் ஆண்டுகளாக உயிர் துடிப்புடன் இயங்குவதும் எதனால்? உறுப்புகளும் படைப்பின் கூறுகளும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் உயிர் பயணத்தை நடத்துவதால் தான். இன்றைய உவமை கதையின் மைய பேருண்மையும் இதுதான். நம் வாழ்வு என்பது அவரவர் விருப்பத்திற்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிற தனி நகர்வு அல்ல. அந்த செல்வந்தரை போல வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் சேர்ந்து செல்லும் திருப்பயணம். தனி நகர்வு மன்னக வாழ்வுடன் முடிந்துவிடும். திருப்பயணமான வாழ்வு இறப்புக்கு பின்னரும் நிலைத்து வாழும் வாழ்வு. செல்வந்தரை போல தனி நகர்வு தன்னிலேயே முடிந்துவிடும். அது தன்னை பொறுத்தவரை சுகமானதாக தொடங்கினாலும் அது நிலையற்றது. ஏழை லாசரின் ஏழ்மை எதை உணர்த்துகிறது என்றால், நாம் ஒருவர் இன்னொருவரை சார்ந்து இணைந்து உதவி ஒத்துழைத்து பகிர்ந்து செல்லும் திருப்பயண வாழ்வை வாழச் சொல்லுகிறது. அத்தகைய வாழ்வு இறைவனோடு வாழும் நிலைத்த வாழ்வு என சுட்டி காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் சுயநல சுகத்தில் வாழும் செல்வந்தர்கள் எப்படி விரைவில் அழிவார்கள் என்பதை விளக்குகிறார். அசீரியா இஸ்ராயேல் நாட்டை வென்றெடுத்து அரசன் தொடங்கி
நாட்டின் பெரும்பாலானோரை அடிமைகளாக அசிரிய நாட்டிற்கு கடத்தி செல்லும் பேரழிவு நெருங்கி வருவதை போதித்தவர் இறைவாக்கினர் ஆமோஸ். இன்றைய வாசகத்தில் அவர் குறிப்பிட்டது போல செல்வந்தர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்பட்டார்கள், அழிந்தார்கள். ஏழை எளியோர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் தொடர்ந்து நாட்டிலேயே வாழ விடப்பட்டார்கள். இந்த வாசக பின்னணி நமக்கு அறிவுறுத்துவது இதுதான். மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதோர் எப்படி முதலில் அழிவார்கள் என்பதுதான். மேலும் தனக்காக மட்டும் வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பவர்கள் மற்ற எந்த பாதுகாப்புமின்றி அழிந்து போனார்கள் என்ற சரித்திர உண்மையை விளக்கி கூறி, உலகச் சரித்திரத்தில் பல முறை பல நாடுகளில் இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய ஊமை கதையோடு பொருத்தி பார்க்க அழைக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பொருளாசையிலிருந்து தப்பி ஓடு என்று பவுல் தன் சீடர் தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துகிறார். பொருளாசைதான் நம் வாழ்வை சுயநலம் நிறைந்த தனி நகர்வாக, ஓட்டப்பந்தயமாக மாற்றிவிடும். இயேசுவை போல தன் உயிரையும் தரும் அளவிற்கு மற்றவரோடு இணைந்து வாழும் திருப்பயண வாழ்வு சாவை அறியாத ஒன்று. அவருடன் சேர்ந்து நிலைத்த வாழ்வை வழங்கும் ஒன்று. நம் வாழ்வு தனியாக ஓடும் ஓட்டப்பந்தயம் அல்ல. அதில் வெற்றி பெறலாம். வெற்றி பெற்ற இடத்தில் இருந்து நம்மை சுற்றி பார்த்தால் இன்றைய நற்செய்தியின் செல்வந்தரை போல நாம் ஒருவர் மட்டும்தான் தனித்து விடப்பட்டிருப்போம். நம் வாழ்வு தன்னிலையில் விழிப்புற்று நம்முள் ஊட்டெடுத்து கொண்டிருக்கும் இறை பிள்ளைகளுக்கே உரிய அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு இவைகளை நன்கு உணர்ந்து இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நம்மை சுற்றியுள்ளவரோடு அன்பில் உறவு கொண்டு இணைந்து செல்லும் திருப்பயணம். அது இறைவனோடு வாழும் நிலைத்த வாழ்வு.